பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த வேத வாக்கியத்தின்படி நீதியின் சூரியனாக தேவனுடைய கருணையும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. அருமையான தேவ மக்களே, இந்த கடைசி நாட்களில் இறை பயம், கடவுளுடைய பயம் இல்லாமல் மனிதர் வாழ்ற அப்படின்னாலே துணிகரமாய் கொலைகளையும் கொள்ளைகளையும் வேதனையான விஷயங்களை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இறைவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஒரு சில மக்கள் சபையிலே தேவனுக்கு முன்பாக பாஸ்டர்ஸ் முன்பாக பெற்று பயப்படுவார்கள். ஆனால் அவர்கள் இல்லாத போது அவர்கள் துணிகரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் நீதிமொழி 28:14 சொல்கிறது, எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போதும் இறைவன் நம்மை காண்கிறார் என்ற பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். சங்கீதம் 147 சங்கீதம் 11ஆம் வசனம், நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேலே. அப்ப ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் இறை பயம் ரொம்ப அவசியம். யோசித்து பாருங்க, பிறரை குறை பேசுவது, பிறகு விரோதமாக தீங்கு செய்வது, மறுபடியும் பாட்டு பாடுவது, ஜெபம் பண்ணுவது, பிறகு சதியோ ஆலோசனை செய்வது, இதற்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் ஒரு மதத்திலே ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த மார்க்கத்தின் தலைவனை நீங்கள் பின்பற்றுவதில்லை. அவர் யாராக இருக்கிறார்? அவர் சர்வத்தை உடைய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் இன்றி ஒரு அணு அசையாது. அவர் மனுஷனுடைய இதயத்தை தூரம் என்று அறிகிறார். பக்தி உள்ள இதயம், பக்தி இல்லாத இதயம், தெய்வ பயந்த இதயம், பயப்படாத இதயம், எல்லாவற்றையும் அவர் வகையறுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் மத்திய 15 சொல்ற 8ஆம் வசனம் சொல்லும் போது, இந்த ஜனங்கள் உதடுகளை என துதிக்கிறார்கள், இதயமோ தூரமாக இருக்கிறது. அப்ப இதயம் தூரமாக இருக்க இதயத்திலே தெய்வ பயம் இருக்காது. அருமையானவர்களே, நீங்கள் இறை பயம், இறை அச்சம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. குடும்பங்களிலே ஏன் ஒரு சமாதானம் இல்லை? கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. பரிசுத்த வேதத்துல ஆதியாகமம் 22 ஆபிரகாம் பத்தி சொல்லும் போது, ஆபிரகாம் எனக்கு பயந்தவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 22:9-11 வசனத்தை படிக்கும் போது, முதுமையிலே ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தையை கொல்லு என்று சொல்லும் போது கூட அவன் எது யோசனையும் இல்லாமல் இறைவனுக்கு அவன் பயந்தான், கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யற, நம்ம வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கிற பாவத்தை விடுனாலே நம்ம விட மாட்டேங்கிறோம். ஆனால் தான் நேசித்த குழந்தையை கொல்லுன்ற போது அதை கீழ்ப்படிந்தான். சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் நீங்க 12-14 வசனத்தை படிக்கும் போது, ஒருவன் தேவனுக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்றால் அவன் தான் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் காட்டுவார். இந்த பைபிள்ல ஏன் பயப்படும், எது பயம், வாழ்க்கை எது பயம், எது இறைவனுக்கு பயப்படும் பயம்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13 சொல்றது, தீமையை வெறுப்பதே இறைவனுக்கு பயப்படுகிற பயம். பகை, விரோதம், புரட்டு நாவு, கசப்பு, தூஷணம், வச்சாரம், வேசித்தனம், சதிமோசங்கள், இதெல்லாம் தீமை. ஒரு மனிதனுக்கு அதை வெறுப்பான் என்றால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். 14ஆம் வசனம் சொல்கிறது, அவனிடத்திலே ரகசியம் இருக்கிறது. இறை வெளிப்பாடு இன்னைக்கு நின்று போனது, தரிசனங்கள் நின்று போனது, தீர்க்க தரிசனம் நின்று போனது. காரணம், இறைவனுக்கு பயப்படுகிற மக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறான், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலே தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார். மக்களே, தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பயப்படுற ஆட்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு குடும்பங்களிலே மனைவியை தவறாய் எண்ணுவது, புருஷரை தவறாய் எண்ணுவது, பிள்ளைகளை தவறாய், பெற்றோர்களை அற்பமாய் எண்ணுவது, ஒருத்தர் பழி சுமத்துவது, குறை பேசுவது, ஒன்னே ஒன்று இதயத்தை விட்டு தெய்வ பயம் போய்விட்டால் நீங்கள் மனிதனாக அல்ல மிருகங்களாய் அன்பற்றவர்களாய் மாறிப்போவீர்கள். தேவனுடைய இதயத்தை உங்களுக்கு பயப்படுகிற பயத்தால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும் என்று சொல்லி பாருங்கள். எப்போதும் பயந்திருக்கிறவன் அவன் பாக்கியவானாக மாறுகிறான். ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கை வர வேண்டும், ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால், இறைவன் உங்களுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வாயினாலே துணிகரமாய் நீ எதுவும் பேசாது. தேவாலயத்தில் வந்தா பேசாத. பயப்படும், எப்போதும் பயந்திருக்கிறவர்களை அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். தேவாலயத்தில் வந்தியா, பேசுவதும் அரட்டை அடிப்பதும் மெத்தனமாய் இல்லாமல் எப்போதும் தேவனுக்கு பயந்தவர்களாக நீங்கள் மாறும்போது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவரே, எனக்கு உங்க பயப்படுற பயத்தை தாங்க, துணிகரமத்தை எடுத்து போடுங்க, கிருபை தாங்க. பிற மனிதனை நான் ஆண்டவரை சபிப்பதோ குறை பேசுவதோ அவர்களுக்கு தீங்கு விளைப்பது வேண்டாம்பா. இதயங்களை ஆராய்ந்து நீர் உமக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி பாருங்கள். நீதியின் சூரியனாக தேவன் உதிப்பார். நீங்கள் வளர்வீர்கள், கிருபையை பெறுவீர்கள். இந்த பூமியில நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மல்கியா 4:2 வசனம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.